வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். தடை செய்யப்பட்ட பொருட்களின் கடத்தலை தடுப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் முனையம் 4 TA-யில் அதிக அளவு தடை செய்யப்பட்ட மெல்லும் புகையிலையை வெற்றிகரமாக கைப்பற்றியதாக குவைத்தின் பொது சுங்க நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது. 2 தனித்தனி சம்பவங்களில் குவைத்தில் மெல்லும் புகையிலையை கொண்டுவர முயன்ற மொத்தம் 4 வங்கதேச பயணிகளை சுங்க அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். முதல் நாளில் ஒரு பயணி 40 கிலோகிராம் மெல்லும் புகையிலையை வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நாள் வங்கதேசத்தைச் சேர்ந்த மேலும் 3 பயணிகள் 159 கிலோகிராமுடன் பிடிபட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதன் மூலம் மொத்த பறிமுதல் 199 கிலோகிராமாக உயர்ந்திருக்கின்றது. விமான நிலைய சுங்கத்துறை உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்து பறிமுதல் அறிக்கைகளை வெளியிட்டு மீறுபவர்களை தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கு பரிந்துரைத்திருக்கின்றது. இந்த வழக்கில் தொடர்புடைய கூடுதல் சந்தேக நபர்களை கண்டறிய உள்துறை அமைச்சகத்துடன் ஒருங்கிணைப்பு நடந்து வருகின்றது. தடை செய்யப்பட்ட பொருட்களின் ஊடுருவலில் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை சுங்க பொது நிர்வாகம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது. அனைத்து நுழைவு துறைமுகங்களிலும் சுங்க அதிகாரிகளின் விழிப்புணர்வு மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டியதுடன் அனைத்து பயணிகளும் குவைத்தின் சுங்க விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றது. விரிவான உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் குவைத் நாடு தழுவிய சாலை மேம்பாடு தொடர்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாலை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான அதன் விரிவான திட்டத்தை செயல்படுத்துவதிலும் அமைச்சகம் சீராக முன்னேறி வருவதாக பொதுப்பணி அமைச்சர் டாக்டர் நூரா அல் மசான் ஞாயிற்றுக்கிழமை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஒரு செய்திக்குறிப்பில் டாக்டர் அல் மசான் சாலை பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு திட்டங்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அட்டவணைகளுக்கு ஏற்ப முன்னேறி வருவதாக வலியுறுத்தியிருக்கின்றார். சாலை செயல்திறனை மேம்படுத்துவதும் அனைத்து பயனாளர்களுக்கும் அதிக போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்வதும் இதன் நோக்கமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். களப்பணிகளில் நடைபெற்று வரும் முயற்சிகளை எடுத்துரைத்து பொறியாளர் பவாசல் முதேரி அல் ஒமாரியா தொகுதி 1 களப்பணிகளை அமைச்சக குழுக்கள் தீவிரமாக மேற்பார்வையிட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அங்கு தற்பொழுது 2வது அடுக்கு நிலக்கீழ் அமைக்கப்படுகின்றது. பர்வானியா கவர்னரேட்டுக்குள் அமைந்துள்ள அல் ரபியா பகுதியில் ஒரே நேரத்தில் நிலக்கீழ் அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செயல்படுத்தலின் அனைத்து நிலைகளிலும் தரம் மற்றும் பாதுகாப்பின் மிக உயர்ந்த தரங்களை நிலைநிறுத்துவதற்கான அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டை அல் முதேரி உறுதிப்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. கட்டுமான மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகளின் போது போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதை குறைப்பது முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முன்னேற்றங்கள் குவைத்தில் உள்ள குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் இருவரின் உட்கட்டமைப்பு செயல்திறனை அதிகரிப்பதற்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் பொதுப்பணி அமைச்சகத்தின் பரந்த உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குவைத் விமான நிலையத்தில் தங்கம், பணம் ஆகியவற்றை அறிவிக்காமல் இருப்பது உங்கள் எல்லாவற்றுக்கும் இழப்பை ஏற்படுத்தும். பயணத்தின் போது பணம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை அரசு தொடர்பு மையம் அறிவித்ததாக சொயாசா நாளிதழ் தெரிவித்திருக்கின்றது. சுங்க ஆய்வு நடைமுறைகள் வழிகாட்டியின்படி பயணிகள் புறப்படும் போது, வருகையின் போது வெளிநாட்டு அல்லது உள்ளூர் நாணயத்தில் 3000 குவைத் டாலர் அல்லது அதற்கு மேற்பட்ட ரொக்கத் தொகையை அறிவிக்க வேண்டும் என்று மையம் விளக்கியிருக்கின்றது. கடிகாரங்கள், நகைகள் மற்றும் அதிக மதிப்புள்ள சாதனங்கள் போன்ற மதிப்புமிக்க பொருட்களை அவர்களின் கொள்முதல் ரசீதுகளுடன் கை சாமான்களில் எடுத்துச் செல்ல வேண்டும். மேலும் அனைத்து வகையான தங்கத்தையும் அறிவிக்க வேண்டும். பயணிகள் புறப்படும் போது வெளிச்செல்லும் சுங்க அறிவிப்பை தயாரிக்க வேண்டும். குவைத்துக்கு வந்ததும் அவர்கள் எந்த தங்கத்தையும் அறிவித்து கொள்முதல் ரசீதுகளை சமர்ப்பிக்க வேண்டும். தங்கத்தை அறிவிக்க தவறினால் பணம் அல்லது தங்கம் கைது செய்யப்படலாம் அல்லது பறிமுதல் செய்யப்படலாம் என்று மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. குவைத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் போது சுங்க அறிவிப்பு படிவத்தை நிரப்புமாறு பயணிகளை அது வலியுறுத்தி இருக்கின்றது. மேலும் விவரங்கள் சுங்க பொது நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் கிடைக்கும் என்று மையம் தெரிவித்திருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.20 குவைத் தீனார்கள் ஆகும்.
22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.44 குவைத் தீனார்கள் ஆகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.05 குவைத் தீனார்கள் ஆகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.90 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 282.01 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 986.64 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 396.98 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.